செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட ஆலந்தூர் கிளையின் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் ஜனநாயகத்தை காப்போம் என்ற கருத்தை மையப்படுத்தி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. தெருமுனை கூட்டத்திற்கு மாநில செயலாளர் அல் அமீன், மாவட்ட செயலாளர் ஹபீப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தௌஹீத் ஜமாஅத் அமைப்பின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் மாநில செயலாளர் அல் அமீன் பேசுகையில், இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய 3% இடஒதுக்கீடு கொடுத்துள்ள போதிலும் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு சட்டமன்றத்தில் 10% இஸ்லாமிய வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் எனவும், நீண்ட நாட்கள் சிறையில் உள்ளவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தெருமுனை கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் ஆலந்தூர் கிளையின் சார்பாக தெருமுனை கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த தெருமுனை கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 3.5% இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு போதுமானதாக இல்லை. பல அரசு பதவிகளில், அரசு வேலைகளில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவாக உள்ளது. ஆகவே இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை 3.5% இருந்து 7% உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல ஆண்டு காலமாக இஸ்லாமிய சமூகம் வைத்து வருகிறது. அந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் முதற்கட்டமாக 5% இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நீண்ட காலமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையிலே விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வதற்கும் பரோலில் விடுவதற்கும் சிறப்பு விதிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விதிகள் இஸ்லாமிய கைதிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவது இல்லை. இஸ்லாமிய சிறைவாசிகளில் ஒரு சிலரை விடுவித்திருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசாங்கம் மீதம் இருக்கக்கூடிய தகுதி படைத்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இறுதியாக அரசியல் கட்சிகள் தேர்தலிலே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் என்பது மிக குறைவாக உள்ளது. சுமார் 10% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழக சட்டமன்றத்தில் குறைந்தது 23 பேராவது இருக்க வேண்டும். ஆனால் இன்று தமிழக சட்டமன்றத்தில் வெறும் 7 பேர் தான் இருக்கிறாங்க. அது வெறும் 3%. அப்போ அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் குறைந்தபட்சம் 10% இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை ஜனநாயக சக்திகளுக்கு, பாசிசத்தை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு, திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். தற்போது நீங்க தொடர்ச்சியா அந்த இடஒதுக்கீடு குறித்து பேசிட்டு வரீங்க. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதே போல சிறைவாசிகள் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் தற்போது வரையும் அதை குறித்து அவங்க எந்த ஒரு முன்னெடுப்பும் நடக்காத நிலையில வருகின்ற சட்டமன்றத்தை போதும் ஒரு நடைமுறை என்ன வரும்? இல்லை, நம்ம தொடர்ச்சியாக அவர்களிடம் வலியுறுத்துகிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த தேர்தல் விதிமுறைகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் அவர்கள் ஒருவேளை இந்த தேர்தலுக்கு முன்னர் அதை அறிவிக்கவில்லை என்றால் உரிய முறையில அதை அவருடைய காதுகளுக்கு கொண்டு சென்று எவ்வாறு இந்த விஷயத்தை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள முடியுமோ அவ்வாறு இந்த இயக்கம் இஸ்லாமியர்கள் எதிர்கொள்வார்கள். தற்போது புதியதாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இஸ்லாமியர்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கூறிட்டு இருக்காரு. அதே போல மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டங்களை அவர் எதிர்த்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவரோட வருகை இஸ்லாமியர் மக்களோட மத்தியில் எப்படி இருக்கு? இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் என்று அவர் சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் அந்த வக்பு சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கும் தொடர்ந்தார். அது வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய வீரியம், வேகம், வலிமை எவ்வளவு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துல அந்த பிரச்சனை தமிழகத்தினுடைய நிலையே ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு கருத்து கூட தெரிவிக்காமல் இருக்கிறார். திருப்பரங்குன்றம் விஷயம் நீங்க திருப்பரங்குன்றம் விஷயம் பாத்தீங்கன்னா முன்னதாகவே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் ரெவன்யூ ஆபீசர் அவங்களே அது கருத்துருக்கலாம் முடிச்சிருக்காங்க. பட் அவங்க ஒரு விஷயம் இது பண்ண போய் தான் இது ஒரு பிரச்சனையா மாறுது. ஸோ அரசு தானே அது உரிய நடவடிக்கை எடுக்கிறார். அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு கருத்து கூற முடியும். தனிப்பட்ட முறை அரசை எதிர்த்து கருத்து கூறியிருக்கலாம்ல. உதாரணத்துக்கு அவருடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
திருப்பரங்குன்ற விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையாளவில்லை என்கின்றதுதான் அவருடைய எண்ணமா இருந்தா அதையாவது சொல்லியிருக்கலாம். இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சரியா கையாண்டுச்சு, இதுல பிஜேபி தான் அரசியல் பண்ணுதுன்னா அதையாவது சொல்லியிருக்கலாம். எதிலையுமே எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கடந்து செல்வது என்பது சரியான ஒரு விஷயம் இல்லை. அது நிறைய சந்தேகங்களை கொண்டு வருகிறது. அவர் எந்த அளவிற்கு வலிமையாக பிஜேபி எதிர்ப்பார் என்கின்ற சந்தேகத்தை கொண்டு வருகிறது. அவருடைய ஜனநாயகம் படம் வெளியே வரல, படத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த விஷயத்திலும் ஒரு கருத்து சொல்ல மாட்டார். அப்போ அவர் அவருக்கு என்ன விதமான வலிமை இருக்கிறது, அவர்கிட்ட கூட்டம் இருக்கிறது என்பது உண்மை. அந்த கூட்டம் கொள்கையுடைய கூட்டமா என்கின்ற கேள்வி வருகிறது. அந்த கூட்டத்தை கொள்கை ரீதியாக அவர் வலிமைப்படுத்துகிறாரா என்கின்ற கேள்வி வருகிறது. அவர்கள் ரசிகர்களாக தொடர்ந்து இருந்தால் சமூகத்திற்கு நன்மை இல்லை. அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டு வாக்காளர்களாக மாறணும், களங்களிலே இறங்கி சமூகத்திற்கு தேவையான அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி அவர்கள் இன்னும் பயணிக்கணும். பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்னும் கூடுதல் வலிமையோடு அவர் இருந்து வரும்போதுதான் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர்கள் அவரை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏனென்றால் பாசிச சக்தியினுடைய உச்சம் பிஜேபி. பாசிசத்தை எதிர்க்காமல் ஜனநாயக சக்திகள் இருக்க முடியாது. அவர் தன்னை ஒரு ஜனநாயக சக்தின்னு சொல்லிக்க விரும்புறாருன்னா இதை அவர் செய்யணும். அல்லமீன், மாநில செயலாளர்.